முடியாது. அப்படியே தாத்தா? ஆமா. சரி தாத்தா, நான் சென்று போய் வர வாங்கி வருகிறேன் தாத்தா. எப்படி வாங்கிட்டு வருவாய் தாத்தா? இங்கிருந்து வெள்ளை நோக்கி சென்று என் கதையை ஊந்தி கதையின் மேல் ஏறி நின்று தலை கீழாவும் கால் மேலாவும் தூக்கி நிறுத்தி 3.25 நாளைக்கு தவம் புரிவேன். அப்பொழுது அந்த பரமேஸ்வரர் வந்து வரம் கொடுத்தால் பார்ப்பேன். இல்லை என்றால் அந்த வெள்ளங்கிரி மலையை வேரோடு தூக்கிட்டு வந்து உங்க பாதவன் வைத்து என் தாத்தா தாத்தா உன்னால் முடியாது. பாவத்தை பாவை உண்டாக்கி விடும். அப்படியே தாத்தா முடியாது. அப்படியே ஆகட்டும் தாத்தா. தாத்தா தாத்தா போய் வரவாயினாருங்க தாத்தா. வரவாயினாருங்க தாத்தா. வர கிடையாது. பூசா பில்லுக்கு வர இல்லையா? போவாய். ஆமா, வரம் வாங்குறதுக்கு உனக்கு வயசு இல்ல. நீ எழுந்துரு. எழுந்துரு எழுந்துரு. அர்ஜுனா, தபத்துக்கு சரியான ஆள் நீ. இப்படி திரும்பி நீ சென்று வென்று நீ சென்று போயிட்டு வா. அருமையான வேடிக்கை தாத்தா. எப்படி அருமையான வேடிக்கை? எப்படி ஏற்பட்ட கதை சொன்னீங்க பாத்தியா தாத்தா? அர்ஜுனன் எப்பேற்பட்டவன். ஆமா, அவன் சென்று வரம் வாங்கி கொண்டு வருவதையாவது நாங்க நாடு வாழ்றது நடக்கிற காரியமா தாத்தா? தெரிவிக்க தாத்தா. இந்த உலகம் அறிந்த உண்மை, நாடு நகரம் அத்தனை ராஜாக்களும் அறிந்த உண்மை தாத்தா. அப்படி இருக்க அவனோ ஒரு லட்சம் சேலை கட்டினாலும் கூட ஆனா பெண்ணா என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடியவன் அர்ஜுனன். அவன் சென்று வரம் வாங்குவதையாவது வாசுபதக்கனை பெற்று வருவது எப்போது அது நடக்கிற காரியமா தாத்தா? நாங்க நாடு ஆளுவது நடக்கிற காரியமா தாத்தா? இது நடக்குமா? தர்மா, அர்ஜுனா எப்பேற்பட்டவன் தெரியுமா? உரலுக்கு சீலை கட்டி இருந்தாலும் சரி, ஆமா, ஆணோ பெண்ணோ என்று ஆரஞ்சு பார்க்கக்கூடியவன் அர்ஜுனன். ஆமா, அவன் தான் தவத்துக்கு தகுதி உடையவன். அப்படியா? ஆமா. தவம் என்ற தவமே நோக்கம், சிவன் என்றால் சிவனே நோக்கம். ஆமா, அவன் தான் தவத்துக்கு சரியான. சரி, ஆகட்டும். அப்படி ஆகட்டும் தாத்தா.
மஞ்சிகை கொத்த